ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜாக வந்துட்டு இருந்தது. சரி உள்ளே போய் அதனால் நம்மளுக்கு தேவையானது இருக்கான்னு பார்க்கலான்னு சும்மா தான் உள்ளே போனேன். பார்த்தீங்கன்னா டப் க்ளீனிங் பவுடர்லாம் நல்லா ஆஃபரில் இருந்தது. இது வந்து 11 பேக் வந்து 180 ருபீஸ்ன்னு பார்த்துருந்தேன். ஆனால் பை லக் எனக்கு வந்து 14 பேக் வந்திருந்தது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இதுவரையிலும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நான் மிஷின் வாங்கி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதுக்கு நான் வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. சரி இது ஆஃபரில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு விட்டுட்டேன். ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி முதல்ல வந்து அந்த பவுடர் போடுற இடத்துல போடணும்னு சொல்லிட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தது. இதுவரையிலும் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் போடுற இடத்துல வந்து நான் எப்போவுமே வந்து லிக்விடு ஊற்ற மாட்டேன். அப்படியே துணி மேலேயே ஊற்றி விட்டுருவேன் எப்போவுமே. சரி இதான் அவங்க சொன்னபடியே நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் தான் முதல் போட்டிருந்தேன். ஓப்பன் பண்ணி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு டப் க்ளீனிங் ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் டப் க்ளீனிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். புகழ் வந்து நானும் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். சரி புகழே நீயே போட்டு விடுன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு விட்டுட்ருந்தேன். நம்ம டப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி துணிலாம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு வாஷிங் மிஷின் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இது வந்து டப் க்ளீன் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 99 மினிட்ஸ் காட்டுது. இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடும். இது எப்படி தான் ஓடுதுன்னு இன்றைக்கி நான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா இதை போட்ட உடனே நல்லா நுர அடித்து வரும்ன்ட்டு நான் எதிர்பார்த்து இதை போட்டேன். இருந்தாலும் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. உள்ளே நிறைய அழுக்கு இருக்குமோனோ எனக்குள்ளே ஒரு டவுட் இருந்தது. சரி பாக்கெட் தான் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணி இன்னொரு பாக்கெட்டையும் நான் அதில் கொட்டலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தண்ணி லெவலில் ஏறட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். தண்ணி லெவல் நல்லா அந்த அழுக்கு சேர்கிற அந்த சைடில் இருக்க பாக்ஸ் வரலாம் வந்துருச்சு. சரி இதுக்கப்புறம் அந்த இன்னொரு பவுடரையும் கொட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பவுடரையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சால்ட் உப்பு மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய மாடலும் இருந்தது. டேப்லெட்ஸ் மாதிரிலாமும் இருந்தது. நான் ரிவ்யூ பார்க்கும்போது இதோட ரிவ்யூ கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்ததால் தான் நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். மிஷின் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு மேலே இருந்துலாம் இன்றைக்கி தண்ணி வந்ததை நான் பார்த்தேன். எப்போவுமே துணி துவைக்கும்போது அந்த தண்ணிலாம் அங்கே வரதில்லை. ஒருவேளை அந்த தண்ணி அந்த கேப்பில் இருக்க அழுக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு அந்த சைடில் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ஓடியும் தண்ணி வந்து ஒயிட்டாக தான் இருந்ததே தவிர தண்ணி ரொம்ப ஒன்றும் அழுக்காகவே இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தண்ணி ரொம்ப அழுக்காகிடும், உள்ளே நிறைய அழுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு டப் க்ளீனிங் இப்படி தான் இருக்குமான்றது எனக்கு தெரில. ஆல்ரெடி ஆனால் டப் க்ளீனிங் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இதை சொல்லுங்கள். என்னோடய மிஷின் எல்ஜி பிராண்டுன்றதால நான் எல்ஜின்னு சர்ச் பண்ணி தான் இதை எடுத்தேன். இதை டாப் லோட் ஃப்ரண்ட் லோட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் போட்டிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.